ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெத்தியஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செஞ்சிட்ருக்கேன், கார கொழுக்கட்டை. இது வந்து எப்படி செய்கிறதுனா, ஒரு 2 டம்ளர் இட்லி அரிசி ஊற வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறம் அதில் வரமிளகா, உப்பு, பெருங்காயம், சீரகம், தேங்காய் கொஞ்சம் ஒரு அரை மூடியில் பாதி அதெல்லாம் எடுத்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சது இதில் போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரையும் கொஞ்சம் எண்ணெய் தண்ணியெல்லாம் இஞ்சிற அளவுக்கு நம்ம இப்படி வதக்கிக்கணும். வதக்கி ஆற வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கணும். இதை ஒரு லென்த்து வீடியோவாக நான் போடுறேன் எப்படி செய்கிறதுன்னு. இப்போதைக்கு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப பார்க்கலாம். இது கொஞ்சம் ஆற வச்சு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். அப்போ நம்ம வதக்கிறப்ப கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவு கொஞ்சம் சுருள வதக்கிக்கணும். கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இதை நம்ம ஒரு 20 மினிட்ஸ் இட்லி அண்டாவில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை இது வந்து கப்பக்கிழங்கு வந்து வேக வச்சு தாளிச்சிருக்கேன். இதுதான் எங்களுக்கு சண்டே பிரேக்ஃபாஸ்ட். கொழுக்கட்டை வீடியோ லென்த்தாக உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.